கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த காலவேளை இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவன் நம்மை கொண்டு வந்து ஒரு ஜெப வீட்டில் மகிழ பண்ணி தம்முடைய வார்த்தைகளாலே நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு காரியம் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து அவருடைய வார்த்தையினாலே நம்மோடு கூட பேசுகிறவர். மனுஷன் பேசுகிற வார்த்தை அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த 41ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பயப்படுகிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. சிலருக்கு பணத்தை நிமித்தம் எப்படி கட்ட போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், அந்த பயம் இருக்குது. சிலரை கேட்டிங்கன்னா எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறன்ற கேள்விகள், பயங்கள் வருகிறது. சிலருக்கு வியாதியை குறித்து, மரணத்தை குறித்தான பயங்கள் இருக்கிறது. சிலர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி நடத்த போகிறோம், எந்த பயங்கள் ஒவ்வொரு நாளும் ஜனத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இதை காட்டிலும் இப்போ இந்த பூமியில் வந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வியாதிகள், கொலைகள், எத்தனையோ பாவகரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கு. அந்த கொடிய காலத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இது ஏதோ ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை, ஏதோ ஒரு திரளான ஜனத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தை சந்தித்து கர்த்தர் இதை பேசவில்லை. தனிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த காலவேளை தனிப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை அறிந்தவராக, உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை கர்த்தர் புரிந்தவராக உங்களோடு கூட பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம கூட இருக்கிறேன். நான் உன்னை ஆற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் கடைசி மட்டும் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு ஆறுதல் படுத்துவேன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த எந்த காரியமும் ஒரு மனுஷனை அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வராது. நான் சிலரை பார்க்குறேன், ஊழியத்தில் ரொம்ப போராட்டத்தில் வருவாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, அழாதம்மா, இது ஒன்றும் இல்லை, நல்லாயிரும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எவ்வளோ ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலுமே அந்த ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளே அந்த பயம் போகவே இல்லை. அதுக்கு காரணம், மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் ஒரு மனிதனை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. தேவன் பேசுகிற வார்த்தை, தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கினால் அந்த பயத்திலிருந்து அந்த மனுஷன் விடுவிக்கப்படுகிறான். அப்போது தேவன் சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாருங்கள், ஒரு பயம் வரும்போது என்னெல்லாம் நடக்குதுன்றத தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படுற, யாரும் இல்லைன்னு பயந்துட்டு இருக்கிற, நான் சொல்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்மில் பாதி பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, என் கூட யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு தனிமையான ஆள். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ தனிமையானவன் அல்ல, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இதை குறித்து நீ பயப்பட வேணாம், கலங்கவும் வேணாம், திகையும் வேணாம். தேவன் அது நடுவில் இருக்கிறார். நம்மோடு கூட இருப்பதற்கு இந்த உலகத்தின் முடிவு பறிந்து சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிற வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளை நமக்கு மறுபடியும் நினைவில் கொண்டு வருகிறார். நாம் ஒருவேளை அவரை மறந்துருக்கலாம், என் கூட ஆண்டவர் இல்லைன்னு, ஆனால் இப்போ நினைப்புற்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ பயம் வரும்போது என்னெல்லாம் சேர்ந்து வருதுன்னா, பலவீனம் வருகிறது. யோசிச்சு பாருங்க, பயம் வந்தவுடனே நிலை தடுமாறிடும், நல்லா பராக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம அறியாத ஒரு பயம் நமக்குள்ளே வரும்போது அந்த பலம் குறுகி போய் அப்படியே குன்றி, ஜெபிக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஜப வீரர்கள் கூட அப்படியே குன்றி போகிறாங்க. எனக்கு தெரியும், ஒரு பாஸ்டர் பயங்கரமான அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற பாஸ்டர் இருக்கிறார். அவருக்கு அவங்க ஊழியத்தில் மெடிசன் எடுக்கக்கூடாது. அப்போது அந்த ஊழியத்தில் இருக்கும்போது அவருக்கு சுகர் வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையான ப்ரீச்சரு, ஏகப்பட்ட பிசாசின் பிடிகள் இருக்கிறவங்கள உடனடியாக சுகத்தை கொடுக்குற வல்லமை பெற்ற தேவதாசன். இப்போ சுகர் வந்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு, நான் செத்து போகிறேன். பிரசங்கம் பண்ணுறவர் தான், அற்புதம் செய்கிறவர் தான், அதிசயங்களை செய்கிற கிருபை பெற்றவர் தான். ஆனால் இப்போ பயம் உள்ளே வருது, நான் செத்து போக போகிறேன். நல்லா இந்த மனுஷன் ஒடுங்கி ஒன்றும் இல்லாமல் எலும்பும் தோலுமாக மாறி போனார். ஏன் தெரியுமா? பலவீனத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி பயம் வருதுன்னா உடனே சேர்ந்து கூட என்ன வருதுன்னா பலவீனங்கள் வருகிறது. நல்லா ஜெபம் பண்ணிருப்பாங்க, படுத்த படுக்கையாக பிசாசு மாற்றான். அதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை, பயம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எதை கண்டும் பயப்படக்கூடாதபடியாக வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பயப்படுத்துகிற எந்த காரியமும், நம்மை பலவீனப்படுத்துகிற, திகைக்க நினைக்கிற, கலங்க நினைக்கிற எந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான்ற விசுவாசம் வரும்போது நமக்குள்ளே வருகிற பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பேர் பயத்தை மேற்கொள்ளாமல் அப்படியே தேங்கி படுத்து கிடப்பதற்கு ஒரே காரணம், தேவன் என்னோடு கூட இருக்கிறான்ற நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்கள். நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலம் நம்முடைய தடியும் என்னை தேற்றும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையின் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே. அப்போ நம்ம கூட ஆண்டவர் வராருன்னு நினச்சிட்டோம்னா
அது பள்ளத்தாக்காக இருக்கலாம், அது எதிரியாக இருக்கலாம், அது போராட்டமாக இருக்கலாம், அது வியாதியாக இருக்கலாம், அது மரணமாக இருக்கலாம். நம்மை ஒன்று சேதப்படுத்தாது என்ற நிச்சயத்தின் தைரியம், நம்பிக்கை நமக்குள்ளே வரும். இந்த காலை வேளை இந்த மாத இறுதியில் எத்தனை காரியங்களும் நாம் பயந்து இருக்கிறோம். சிலருக்கு பேயை கண்டா பயம், சிலருக்கு மனுஷனை கண்டா பயம், சிலருக்கு தேவையை கண்டா பயம். ஏதோ ஒரு பயத்தில் தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். எந்த மனுஷனுக்கு பயமே இல்லை, நான் எல்லாவற்றுக்கும் தைரியமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பயம் இருதயத்தை ஆட்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்தி அதைரியப்படுத்தி வைத்திருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. பலப்படுத்துகிறார், சகாயம் செய்கிறார். சகாயம்னா ஆங்கிலத்தில் ஹெல்ப்னு போட்டிருக்குது. ஹெல்ப்னா உதவி. அப்போது இந்த பயத்தில் உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. உனக்கு கைவிடப்பட்ட நிலைமை, நீ ஒன்றுமில்லாத திகைத்திருக்கிற, நீ ஒன்றுமில்லாமல் பலவீனப்பட்டு அதறியப்பட்டிருக்கிற, யார் உதவி செய்வான் என்று கேட்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கும்போது நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் வலது கரத்தின் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். யாராவது என்ன தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நாம் சொல்லுவோம், இந்த அம்மா தான் உதவி செய்வாங்கன்னு நினச்சேன். முதல்ல கைவிட்டு ஓடுறது எது தான்? அதுதான் பின்னாடி போகும் இல்லை. இந்த ஐயா தான் உதவி செய்வார் நினைப்போம். முதல் ஆள் பின்னாடி ஓடுற ஆள் அந்த ஆளாக தான் இருப்பான். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதா இருப்பதே நலம். இந்த உலகத்தில் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், நம்மை பலப்படுத்துவார். நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிற எண்ணம் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதை கண்டு நாம் பயப்படவே கூடாது. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், நமக்கு நிச்சயமான கிருபைகளை தருகிறவர். ஆங்கிலத்தில் இங்கே பயப்படாதுன்னு போட்டிருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப இன்னும் அருமையாக போட்டிருக்கு. ஆம்பிளிஃபைட் பைபிளில் இன்னும் அருமையாக அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லும்போது சொல்லிருக்காரு, தேர் இஸ் நோ ஃபியர். அதுக்கு அர்த்தம் என்னென்னா எதுக்குமே பயம் இல்லை. இங்கே பயப்படாதான் போட்டிருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக சொல்லி எதுக்குமே பயமே இல்லை. நீங்கள் சொல்ல முடியுமா? சில பேர் சொல்லலாம், எனக்கு எதுக்குமே பயம் இல்லை தெரியுமா, எவன் வந்தாலும் நான் பார்த்துருவேன். அவர் பார்த்தா வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பார், கடங்காரன் வெளியே நிற்கிறான், போனானா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நெஞ்சை நிமிர்த்திட்டு வருவார் வீரப்ப மாதிரி. வெளியே கடங்காரன் நிற்கும்போது எப்படி இருப்பார்? ரூமுக்குள்ளே உள்ளே இருக்கிற கதவுக்குள்ளே ஒளிவார். அவர் போயிட்டாரா இருக்கிறாரா கொஞ்சம் பார்த்து சொல்லு. இப்போ தான் சொன்னேன் நான் பயப்பட மாட்டேன், நான் பெரிய ஆளுன்னு சொன்னேன். எங்கே போச்சு உன் பயம் எல்லாம், தைரியம் எல்லாம்? இந்த உலகத்தில் இருக்கிற தைரியமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகளும் அவர்களை பயம்படுத்துகிறது இல்லை. பயம் என்பது அவர்களுக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. பயம் இது யாருக்கு வரும்னா, கர்த்தர் கூட இல்லாத ஜனத்திற்கு தான் வர வேணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு ஒருபோதும் பயமோ கலக்கமோ பலவீனமோ தோல்வியோ கலக்கமோ குறைவோ உதவிக்காக ஏங்குவதோ வரவே கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறவன், நான் உனக்கு பராக்கிரமம் செய்வேன், சகாயம் பண்ணுவேன், திகையாதே, நான் உன் தேவன். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10ஆம் வசனம் கடைசி பகுதியில், என் நீதியின் வலது கரத்தினாலே என் உன்னை தாங்குவேன். இப்போ ஆண்டருக்கு 2 கரம் இருக்குது இல்லை, ஒரு வலது கரம் இருக்குது, ஒரு இடது கரம் இருக்குது. இந்த பகுதியில் நீங்கள் படித்து பாருங்கள், வலது கரம்ன்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன் தேவனாக இருக்கிற பாருங்க, மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, கீழே திரும்ப சொல்லும் போது சொல்றாரு, நான் உன் வலது கரத்தை பிடித்து, திரும்ப சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் யோசிச்சேன், ஒரு மனுஷன் கரத்தை பிடிக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடிக்கிறேன். இப்போது இந்த உலகத்தில் இந்த வலது கரத்தை பிடிக்கிறதுக்கு பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் இந்த கரத்தை பிடிச்சி நடத்துறதுக்கு ஒரு அப்பா தான் பிடிக்க முடியும் இல்லை. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பிடிச்சானா கண்டிப்பாக நிச்சயமாக விட்டுருவான். ஆனால் அப்பா பாருங்கள், தான் பிள்ளை கீழே விழுந்துடும், தான் பிள்ளை தடுமாறிடும், தான் பிள்ளைங்க ஏதாவது நேரிடுன்னு சொல்லி அதை பயப்படுறதுக்கு முன்னாடி அப்பா தூக்கத்துக்கு கையை பிடிச்சிருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நேரங்களிலே, சமயங்களிலே நம்மை பயமுறுத்த வருகிற வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய தேவனுடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. விழுகிற யாவரையும், மரங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கரம் அந்த வலது கரம், அதுதான் நீதினால் அவர்களை தாங்குகிறதாக இருக்கிறது. பாருங்கள், வலது கரம் சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய வலது கரம் என்னெல்லாம் செய்யணும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சில காரியங்களுக்கு முன்பாக கொண்டு வர, முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வலது கரம் பிடித்து உனக்கு துணை செய்கிறது. இந்த உலகத்தில் துணைன்னு நினச்சி தான் ஒரு கணவன் ஒரு மனைவியை இணைக்கிறாங்க. அது பாதியில் 2 பேரும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. நான் உன்னை பார்த்துக்க முடியாது, நீ என்ன பார்த்துக்க முடியாது, 2 பேரும் கழட்டி விட்டு ஓடுற காலத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறேன், நீ பயப்படாத, நான் வலது கரத்தை பிடிப்பேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். கையை பிடிச்சி நம்ம ஒரு கல்யாணம் நடக்கும்போது எந்த கரத்தை பிடிக்கிறாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்க? கல்யாணம் பார்த்துருக்கீங்களா?
கல்யாணம் பார்த்துறீங்களாப்பா? எந்த கரத்தை பிடிச்சி கொடுக்குறாங்க? பெண்ணுக்கு பையனுக்கும் லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி, இந்தம்மா 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, வாழ்வில் சாவில் இன்பத்தில் துன்பத்தில் 2 பேரும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குன்னு கழிச்சு கட்டுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? வலது கரத்தை எடுத்து, அவங்க வலது கரத்தை எடுத்து 2 கையும் ஒப்புரவாக்கி வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் 2 பேரும் கர்த்தருக்குள்ளே ஒருமனமாக இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அதே போல் நம்முடைய தேவன் நமக்கு சொல்கிறாரு, நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்பேன். அப்போ ஒரு கணவன் மனைவி எப்படி ஒரு உறவில் கரம் பிடித்து துணையாக நடத்தப்படுகிறதோ, அதே போல் நம்முடைய மணவாளனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து இந்த உலகத்தின் பயத்துக்கு நீங்களாக்கி தம்முடைய கரத்தினாலே நம்ம வழிநடத்துகிறாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை பயங்கள் நம்மை அமிழ்த்தி இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது யுத்தங்கள், நோய்கள், வியாதிகள், அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு துணை செய்கிறார் இருக்கும்போது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பயப்படாதே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே. கர்த்தர் சொல்லியிருக்கிறா பாருங்க 14 வசனத்தில், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது ஏதோ ஒன்று பெரிய பராக்கிரமசாலி, பெரிய படிச்சிருக்கிறவன், பெரிய மேத, பெரும் அறிவாளிக்கு இந்த வசனத்தை சொல்ல. யாக்கோபு என்னும் சிறு பூச்சி அது மிதித்து போட்டால் நசுங்கி செத்து போயிடும். நம்மளை பார்க்குறவங்க அப்படி தானே பார்க்குறாங்க. இது அற்பமான ஆள், இது ஒன்றுத்துக்கு உதவாதது, இது தகுதியே இல்லாதது, பூச்சி. தாவீது கோலியாத்தை பார்க்கும்போது, உன்னை அடித்து நாய்களுக்கு இறையா போட்டுருன்னு சொன்னான், பறவைகளுக்கு இறையா போட்டுருன்னு சொன்னான், பூச்சி. அதனால் தாவீது சொல்லும் போது சொன்னான், இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீர. பூச்சி தான், அவன் பார்வைக்கு பூச்சி தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த பூச்சிக்கு, இந்த பலவீனமான கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்முடைய கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள் உலகத்தின் பார்வையில் அற்பரும் நீசரமாய் பூச்சியாக எண்ணப்பட்டாலும், இஸ்ரவேலின் கோத்திரமாய் அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் துணை செய்வதற்காக கர்த்தர் அவர்களை தெரிந்திருக்கிறார். இது ஏதோ சாதாரணமாய் நடக்கவில்லை, அப்படி வலது கரத்தினால் அதை செய்கிறார். வேதத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வலது கரம் செய்கிற சில காரியங்களை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். சங்கீதம் 48:10 வாசிக்கும் போது, சங்கீதம் 48:10 வேகமாக வாசிங்க. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்குது. அப்போ கர்த்தருடைய கரம் நீதி. இன்னைக்கு நம்முடைய காரியத்தில் பாருங்கள், யார் நீதி செய்ய போகிறா? இதுக்கு யார் நமக்காக பேசுவாங்க இல்லையா? நம்ம கேட்குறோம், யாராவது இந்த காரியத்தை எனக்காக நீதி பேசுவாங்களா? நீதினா என்ன அர்த்தம்? நியாயமான சரியான காரியத்தை செய்வது. இன்றைக்கி நமக்கு பரிந்து பேசி நமக்கு நீதி செய்ய யாராவது இருக்கிறாங்களா? நம்ம நம்புகிறோம், இந்த அம்மா பேசி இந்த காரியத்தை நமக்காக சொல்லி இதை சரிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம யாரை நம்புகிறோமோ அந்த பர்டிகுலர் பர்சன் நமக்கு நீதி செய்கிறது இல்லை. நம்முடைய தேவன் சொல்கிறாரு, ஏன் வலதுகரம் உனக்காக நீதி செய்யும். அப்போ கர்த்தருடைய வலதுகரமை பிடிக்கும்போது நீங்கள் போய் சந்திக்கிற மனுஷருக்கும் நீங்கள் போய் பேசுகிற மனுஷருக்கும் அவங்களுக்கும் சூழ்நிலைகள் மாறும்போது கர்த்தர் அங்கே ஜட்ஜ்மெண்ட்டை அவர் கொண்டு வரார். பிரச்சனை யார் செய்கிறது, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புதுன்னு யார் நீதி செய்கிறாரு? கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாக உங்களுக்காக நீதியை அவர் சரி கட்டுகிறார். அப்போ கர்த்தருடைய வலதுகரம் நீதியை செய்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு பாருங்க, லஞ்ச பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு, இந்த கரத்தில் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, பொய் பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கரம் உனக்கு நீதி செய்யும். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், உனக்கு விரோதமாக ஏமாற்றுகிறவர்கள், உனக்கு விரோதமாக நிற்கிற ஜனத்துக்கு கர்த்தர் நீதி செய்கிறவர். கொஞ்சம் நியாயமாக பேசுங்கப்பா, கொஞ்சமாவது நியாயம் செய்ய மாட்டீங்களா கேட்குறோம். அப்படியே அழுகுறோம், எப்பயாவது இங்கே நீதி செஞ்சிட மாட்டாங்களா, நியாயம் செஞ்சிட மாட்டாங்களா? இந்த உலகத்தில் எந்த மனிதன் நமக்கு நியாயம் செய்யாமல் போனாலும், இந்த உலகத்தில் எந்த மனிதனிடத்தில் நமக்கு நீதி கிடைக்காமல் போனாலும், ஒருவேளை கோர்ட்டிலே சொல்லலாம் நீதி இல்லை உனக்குன்னு, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் வலது கரம் நீதியை செய்கிற கரம். கர்த்தர் இறங்கும் போது தம்முடைய கரத்தை பிடிச்சார்னா அவர் நீதியை செய்கிறார், ஜட்ஜ்மெண்ட்டை அவர் கொண்டு வரார். நாம் போய் நீதி பேசுறது இல்லை, கர்த்தர் நமக்காக நீதியை சரி கட்டுகிற தேவன். அதே சங்கீதத்தில் வாசிக்கும் போது 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொஞ்சம் வேகமாக வாசிங்க, நேரம் இல்லை. 63:8 கர்த்தருடைய வலது கரம் ஒரு மனுஷனை தாங்குகிறதாக இருக்கிறது. அதனால தான் ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் சொல்ல முடியும், வலது கரம் என்னை தாங்குகிறது. அப்போ நம்ம கீழே விழ போகிறோம், அப்படியே கரம் கொண்டு கர்த்தர் தாங்கிடுவார். பயம் நிலநடுக்கம், அப்படியே நம்ம தடுமாறி கீழே விழ போவோம். நம்முடைய கால்கள் சறுக்குது என்று சொல்லும்போது அப்படி கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளும். அப்படியே தடுமாறி பயம் வரும்போது பாருங்கள், நிறைய பேர் பயம் வந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க இல்லை. ஒரு நாள் ஒரு பேய் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, அவன் பல வருஷம் விசுவாசி, ஸ்டாண்டர்டான சபையில் உள்ளவங்க, சபை பேர் சொன்னால் நீங்களே மறந்து போயிடுவீங்க. அந்த அம்மா நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், அது ஆட ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஒரு பாஸ்ட்டும் பேசிட்டோம், அது ஆட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஜோம் பண்ணிட்டுருக்குறோம்.
அந்த அம்மா தெரிச்சு வெளியே ஓடிடுச்சு. நான் கூப்பிட்டு, என்னம்மா நீ வெளியே ஓடிட்டியே, என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை உள்ளே பேய் இருக்குது, எங்களை ஏதாவது பண்ணிடும், அது அபிஷேகம் பட்டிருக்குது, பைபிளை வச்சுருக்குது, ஆனால் உள்ளே என்ன வந்துருச்சு, தெரிச்சு ஓடுது. பயம் வருமா? வசனம் சொல்லுது, அப்படி நீதியின் வலதுகரம் நம்மை அப்படி தாங்கி கொண்டிருக்கிறது. தள்ளாடுகிற கால்களை கூட, தள்ளாடுகிற முழங்கால்களை கூட அப்படியே கரம் தூக்கிடும். அதெல்லாம் சொல்கிறான் சங்கீதக்காரன், உளையான சேற்றில் பாவ அழுக்கின் கட்டுகள் என்னை தூக்கி நிறுத்துகிற கதை. அப்படியே கையை பிடிச்சி தூக்கி தாங்கிடுவார். நாம் என்ன செய்கிறோம்னா நாமளே தாங்கிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் சொல்கிறோம்ல, இந்த குடும்பத்தையே நான் தான் தாங்கிட்டு இருக்கிறேன், என்னால் இல்லாமல் இந்த குடும்பம் ரன்னே ஆகாது. இவர் என்னவோ பூமி மாதிரியும், பூமிக்கு மேலே இவர் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டின மாதிரி இவர் சொல்கிறார், நான் தாங்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளெல்லாம் நான் நடத்துகிறேன். இப்போ கொஞ்சம் நீ அசைஞ்சனா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? உன்னுக்குள்ளே ஒரு அசைவு வந்துச்சுன்னா, ஒரு பலவீனம் வந்தால் அந்த குடும்பமே என்ன ஆகும்? ஆனால் வசனம் சொல்லுது, நம்மை தாங்குவதற்கு இந்த உலகத்தில் அநேக ஏதுக்கள் நம்மை சிந்தித்திருக்கலாம், நம்மை தாங்குகிற ஒரு கரம் இருக்குது, அது கர்த்தருடைய கரம். அதுதான் ஒரு மனுஷனை தூக்கி பிடிச்சு தாங்குறது. நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த ஊழியத்தில், இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் நம்மை தாங்கி இந்த 9 மாதம் வந்தது அப்படி நீதியின் வலது கரம் தான். அந்த வலது கரம் தான் நம்ம தாங்கி இருக்கிறது. ஒருவேளை தாங்காமல் போயிருந்துச்சுன்னா வந்த பயங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 9 மாதங்கள் எதை கண்டெல்லாம் பயந்துருக்கிறோம். கொஞ்சம் குழம்பி உட்காந்துருந்தேன்னா முடிஞ்சது நம்ம கதை, நம்ம செத்தே போயிருப்போம், பேரே அழிந்து போயிருக்கோம். ஆனால் தேவன் நம்மை கரத்தினால் தூக்கி தாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 118 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வாசிக்கிறோம். அப்போ அவருடைய கரம் எழும்பிடுச்சுன்னா அந்த எவன் பயமுறுத்துறானோ, எந்த ஜனம் எழும்புதோ, கர்த்தர் அங்கே யுத்தத்தை செய்கிறார். 118 சங்கீதம் 15 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அப்போ நீதியை சரிகட்டி சத்துருக்களை சிதறடிக்க பண்ணி அவருடைய வலது கரம் எழும்பும் போது அவர் யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர்கள். ஆமாம், கர்த்தர் தான் நமக்காக யுத்தம் செய்கிறவர். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். நம்முடைய கர்த்தருடைய கரம் எழும்பிடுச்சுன்னா அவர் யுத்தம் செய்கிறவர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை யுத்தங்கள் நாம் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். இந்த பிரச்சனையினால் எனக்கு பயமுறுத்தல் வந்துகிட்டே இருக்குது, நாள்தோறும் எனக்கு பயம் தேடிக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனை எப்போ முடியும்? ஆனால் இந்த வலது கரம் இன்றைக்கி உன் வாழ்க்கையில் வர நீ ஒப்பு கொடுத்தா, இந்த கரம் உள்ளே இறங்கி வந்துச்சுன்னா கர்த்தர் உனக்காக அந்த கரம் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை யுத்தங்கள் இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய வலது கரம் பராக்கிரமத்தினாலே உனக்கு யுத்தம் செய்கிறதாக இருக்கிறது. அடுத்து கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்கிறது? சங்கீதம் 139 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய வலது கரம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. வலது கரம் என்னை பிடித்து என்னை நடத்துகிறதாக இருக்கிறது. பயம் வந்துருச்சு, அடுத்த கட்டம் எங்கே போக போகிறேன், என்ன சந்திக்க போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், எப்படி அடுத்த கட்டத்தை நான் வைக்கிறது, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு எப்படி முன்னே வர்றது, எப்படி நடக்க போகிறேன் தெரியாத ஒரு சூழ்நிலை நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவருடைய வலது கரமை பிடித்து நம்மை பிடிக்கும்போது அந்த வலது கரமை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. உலகத்தில் பாருங்கள், ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு பின்னால் கையை பிடிச்சி நடத்தும் போது ஒரு பள்ளம் வருது, ஒரு மேடு வருதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அழகாக கையை பிடிச்சி தூக்கி இங்கே போகக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாதுன்னு அவனை விலக்கி அதிலிருந்து தப்பு வைக்கிறார். அதே போல் கர்த்தருடைய வலது கரம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பிடிக்கும்போது அந்த உலகத்தின் எல்லா காரியங்கள் என்ன நடக்க போகுதோ, என்ன சம்பவிக்க போகுதுன்ற பயத்தை நீக்கி அவனை வழி நடத்துவதற்கு அப்படி கரம் போதுமானதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த 9ஆம் மாதத்தில் இந்த காரியங்களெல்லாம் தாண்டி போகிறதுக்கு யார் என்னை நடத்த போகிறார்ன்ற சிந்தை நமக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் இந்த முடிவில் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வலது கரம் பிடிக்கும்போது நாம் தாண்ட வேண்டிய எல்லைக்குள்ளே, நாம் சமாளிக்க வேண்டிய வழிகளுக்குள்ளே அவர் நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவங்க அறியாத வழியில், எட்டாத வழியில் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி கொண்டு போயிட்டே இருந்தார். இந்த 9ஆம் மாதம் வரை நடத்தினவர் இனியும் நடத்த அவருடைய வலது கரம் போதுமானதாக இருக்கிறது. அடுத்து கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்கிறது? சங்கீதத்தில் வாசிக்கும் போது 138 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கராகிய ஒரு கூட்டம் தீங்கு செய்யும்படியாக, என்னை அமிழ்த்தும்படியாக அவர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். இல்லையா? நம்ம சூழ்ந்து அப்படியே படை மாதிரி வராங்க, இவனை அமிழ்த்தணும், இவனை கொன்றணும். ஆனால் சொல்கிறாரு, கர்த்தருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும், ரட்சிப்பின் விடுதலை கர்த்தர் தருகிறார். அப்படி வலது கரம் எழும்பும்போது இந்த சத்துரு, போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், பாடு, இது நடுவில் கர்த்தர் இறங்குறதாக இருக்கிறார். அந்த 138 சங்கீதம் 7 வசனம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் தியானம் பண்ணும்போது அதை தினந்தோறும் நம்ம வாசிக்கணும். நம்ம வெளியே புறப்படும் போது நீங்கள் சொல்லிட்டு போனோம், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை நடத்தும். அப்போ நமக்கு எத்தனை சத்துரு இருக்கிறான் யோசிச்சு பாருங்கள். நம்ம கையை நீட்டுறான், இவன் செத்து போனால் நல்லது, இவன் எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருக்கிறான், இவன் எப்போ அழிஞ்சு போவாங்க, சூனியம் பண்ணுறான், மாந்திரிகம் பண்ணுறான், ஆளை அனுப்புகிறான், ஏவி விடுறான், எதையோ செய்கிறான். ஆனால் வசனம் சொல்லுது, சத்துருக்களின் கோபத்துக்கு என்னை விலக்கி
உம்முடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். அவன் கோபமாக வரான், டென்ஷன் ஆகிறான், இவன் ஆசீர்வதிக்கப்படுறானே, இவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறானே, இவனை எப்படியாவது ஒழிக்கணும் அவன் வரான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அந்த துன்பத்தின் நடுவிலே உன்னை உயிர்ப்பித்து, செத்து போகிற வாழ்க்கையில் இருக்கிற உன்னை மறுபடியும் நான் உயிர்ப்பித்து, அது நடுவிலே என் வலது கரம் உன்னை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பாருங்கள், சூழ்ந்து வருகிற சோதனைகள், போராட்டங்கள், எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு வருது. அங்கே சொல்லப்படுறது, இரு பக்கத்திலும் அந்த சோதனை அவனை நெருக்குது, இப்படியும் நெருக்குது, அப்படியும் நெருக்குது. அந்த வசனத்தை நல்லா வாசிப்பீங்க. துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தான். அப்போ நான் நினச்சேன், துன்பத்தின் நடுவுனா இந்த பக்கமும் துன்பம் இருக்குது, அந்த பக்கம் துன்பம் இருக்குது, நடுவில் இவர் போயிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா போகிறாரு? அவருக்கு பயம் இல்லை, கர்த்தருடைய வலது கரம் ரட்சிக்கும்படி அவனை நடத்தி கொண்டு போயிட்டே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த பக்கம் நெருக்கம் வரலாம், அதான் பவுல் தெளிவாக சொல்கிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, மனமுறிவதில்லை. நெருக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர நெருக்கம் ரொம்ப டஃப்பானது. உலகத்தில் வர நெருக்கம் வேறு, அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் கர்த்தருக்கு வர பிள்ளைகளுக்கு வருகிற நெருக்கமே வேறு. அப்படி சூழ்ந்து கொள்வான். நம்ம இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, அப்படியே நிற்க வச்சிருவான். பார்வன் பாருங்க, அனுப்பிட்டான், போ ஆராதனை செய்யின்ட்டான். பின்னாடியே துரத்திட்டு வரான். இவன் தான் பின்னாடி வரான், எப்படியா தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா முன்னாடி என்ன வந்து நிற்குது? ஏன் கொண்டு வந்துட்டீரு, இப்போ முன்னாடியும் பிரச்சனை, பின்னாடியும் பிரச்சனை, நடுவில் நான் மாட்டியிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய வலதுகாரம் என்ன தெரியுமா செஞ்சது? செங்கடலை ரெண்டாக பிளந்து அவங்கள வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருந்தது. வலதுகரம் இறங்குச்சுன்னா அது நடுவிலே நமக்கு வழியை உண்டாக்கி நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வலதுகரமாகிய தேவன் நம்மோடு வரும்போது பயம் இல்லை. அது வரைக்கும் பயந்தாங்க, செங்கடலில் மாட்ட போகிறோமா, பார்வன் கையில் மாட்ட போகிறோமா, இன்றைக்கி சாவு நிச்சயம், இன்றைக்கி மரண நிச்சயம்னு கலங்கி இருந்தாங்க, பலவீனப்பட்டு போட்டாங்க. மோசேவை முறைக்கிறாங்க, மோசேவை நீ தானே எனக்கு கொண்டு வந்த, நீ கொண்டு வராமல் இருந்தால் நாங்கள் எகிப்திலே அது ஏதாவது சாப்பிட்டு உயிரோடு இருந்திருப்போம், என் ஜீவனை வாங்கவா கொண்டு வந்த? நீங்கள் நம்மில் பாதி பேர் பயந்து பயந்து நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே, தேவனை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும். இவ்வளோ நெருக்கம் எனக்கு தேவையா? அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் வலது கரம் அந்த துன்பத்தின் நடுவில் ரட்சிக்கும்படியாக இருங்க. அந்த துன்பத்தின் நடுவில் கர்த்தருடைய கரம் என்ன என்பதை கர்த்தர் காண்பிக்கும் பொருளாக தான் உன்னை அதன் ஊடாக கடந்து போகும்படி செய்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கைன்றது சாதாரணமானது அல்லங்க. ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கைங்க ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவனுக்கு பயம் வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போவான், இல்லை நேராக போவான், டாக்டர் எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. அவர் பிபி எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாம் போட்டு ஒரு 50,000 ரூபா ஃபீஸ் போடுவார். அவன் உயிரோடு இருந்தவன் போய் வர்றதுக்குள்ளே செத்துருவான். இல்லை உயிரோடு தான் போனால் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே அவன் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவான், செத்தே போயிடுவான். ஏன்னா இவர் போட்ட ரிப்போர்ட்டில் இசிஜி, இந்த ஜி, அந்த ஜி, எல்லா ஜியும் போட்டு இதில் ஜிஎஸ்டி வேறு, மொத்த ஜியும் பார்த்த உடனே அவனுக்கு இதுக்கு மேலே இந்த பூமியில் வாழ்கிறத விட பரலோகமே போயிடலாம் அப்படி வந்துடும் என்ன இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய நெருக்கங்கள் எவ்வளோ சூழ்ந்து கொண்டாலும் நம்மை நடத்துவதற்கு, ரட்சிப்பதற்கு, அதனால தான் இந்த வருஷத்துக்கு நமக்கு வாக்குறுத்தல், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நமக்கு அதுதான் சொல்கிறேன், சத்துருக்குள்ள உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, உன்னை ரட்சிக்கும்படி நான் இருக்கேன். வரான் சத்துரு நிற்கிறான், போராடுறான், வசனத்தில் போட்டிருக்கு பாருங்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். சத்துருக்கள் வருவாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. அவன் உன்னை வருவான், உன்னை கொல்லணும்னு நினைப்பான், உன்னை அழிக்கணும்னு நினைப்பான், உன்னை எப்படியாவது வாரி கொண்டு போகணும்னு நினைப்பான். ஆனாலும் அவன் உன்னை மேற்கொள்வதில்லை. பயப்படாத, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்குறதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் வரக்கூடாது. இன்றைக்கி 3 விதமான பயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் வேகமாக அவங்க வேதத்தை திருப்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பவுல் கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்யும்படியாக போனார். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஊழியம் தான் பண்ணிருக்கிறாரு. ஆனால் இப்போ பயம் வந்துருச்சு. என்ன பயம் தெரியுமா? கொன்றுவாங்களோ, தீங்கு நமக்கு வந்துருமோ அப்படின்ற பயம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எப்படி பேசுவேன் ஆண்டவரே? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேல் அதிகாரி, நம்முடைய பெரியவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம சந்திக்கிறவங்க இடத்துல எப்படி நாம் பேச போகிறோம்? இப்படி பேசினா அது சரி வருமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பவுலுக்கு, நீ பயப்படாத, நீ தைரியமாக என்ன பண்ணு, பேசு. இந்த உலகத்தில் நீ தைரியமாக பேசக்கூடாமல் அநேகம் உன்னை பயமுறுத்துகிறதா? கர்த்தர் இந்த காலவேளையில் சொல்கிறார், பயமுறுத்துகிற பயத்தை நீ பார்க்காதே. உன் நாவை கர்த்தர் தொட்டார்னா அவர் பேச ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையே பேசுகிறது தான். எப்படி பேசுறது? 4 பேர் காசு கொடுத்து கொண்டு போகலாமா, இல்லை அடியால் கூப்பிட்டு போகலாமா? அதுக்கு ஒரு 10 அசிஸ்டன்ட் இவருக்கு. இன்றைக்கி பாஸ்டருக்கே 10 அசிஸ்டன்ட் தேவைப்படுது. இவர் பாஸ்டரு, இவருக்கு எத்தனை பேர் தேவைப்படுது? 10 அசிஸ்டன்ட். கார் துறக்க ஒருத்தர், பைபிள் படிக்க ஒருத்தர், பாட்டு பாட ஒருத்தர், மைக்கை கொடுக்க ஒருத்தர்.
நான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு ஆண்டவர் அவரே வந்து பூமியில் வேலையை செஞ்சிடலாம் இல்லை? இதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடலாம்? 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார்ல, அவரே வந்து இன்னும் ஒரு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார்னா பூமியை ரட்சிக்கப்பட்டுரும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். இவருக்கு மைக்கு கொடுக்க ஒரு ஆள், பேசுறதுக்கு ஒரு ஆள், பாடுறதுக்கு ஒரு ஆள், இதெல்லாம் தெரில. நம்ம சபையில் அப்படி இல்லை, எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே சொல்லுது வசனம், நீ தைரியமாக பேசு. இன்றைக்கி எதெல்லாம் நீங்கள் தைரியமாக பேச முடியல? அவங்ககிட்ட பேசினா என்ன நினைப்பாங்கன்னு தெரில, அவங்ககிட்ட நான் எப்படி பேச போகிறேன்னு புரியல, எந்த காரியத்தை கொண்டு பேசுகிறதுன்னு தெரியல. யோசிக்கிறோம் இல்லை? நமக்கு மேலதிகாரம் நமக்கு விரோதமாக எழும்பும்போது அந்த ஆளுக்கு விரோதமாக பேசினா நிச்சயமாக என்னை வீட்டுக்கு அனுப்ப போகிறான், நான் என்ன செய்ய போகிறதுன்னு தெரியல. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, தைரியமாக பேசு, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லை. நீ பேசி பாரு, நீ கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தைரியமாக போ. அவன் உன்னை கொண்டு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை தொட முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால் சொல்கிற, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பேச போகும்போதே சொல்லிட்டு போ, ஆண்டவர் ஏன் நாவாக இருந்தால் நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நான் பேசினா நிச்சயமாக பிரச்சனை, இந்த நாவல் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசும்படி கல்விமானி நாவை எனக்கு கொடுத்துருங்க. அங்கே போய் பேசுறதுக்கு முன்னாடி வாயை அவர் அசைய பண்ணுவார். மகனே இதை பேசு, மகளே இதை பேசு, ஞானமாக பேசு, புத்தியோடு பேசு. நம் நாவை அவர் அசைய பண்ணோம். நாம் போய் கட 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 கடன்னு பேசிடுறோம். நல்லா இருக்கிற குடும்பம் கூட ரணகலமாக மாறி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுது. ரட்சிக்கப்பட்ட வீட்டில் நடக்க சொல்கிறேன்ப்பா, ஜபம் பண்ணுறவங்க வீட்டில் சொல்கிறேன். சின்ன பிரச்சனை தான், இவர் போய் சால்வ் பண்ண போவார். சால்வ் பண்ண போனார்னா பூதாகாரமாக வெடிச்சு நல்லா தான் இருந்துச்சு அந்த குடும்பம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுனா அவங்களே சமாதானம் ஆயிருப்பாங்க. இவர் போட்டு நெருப்பை கொளுத்தின உடனே அது ஒரு மூலையில் இருக்கும், இது ஒரு மூலையில் இருக்கும். பார்த்தா அது கோர்ட்டில் டைவர்ஸ்க்கே போயிடும். எங்கே தெரியுமா பிரச்சனை? பேச்சில் பிரச்சனை. எதை பேசணுமோ அதை தான் பேசணும். தைரியமாக பேசணும்னா போன உடனே, ஏய் உன்னை அவ்வளோதான் ஆள் எடுத்துகிட்டு வந்து போட்டு தள்ளிடுவோம் பார், 10 பேரை கொண்டு வந்துடும் உன்னை. இந்த தைரியம் இல்லை. இந்த தைரியத்தை பற்றி வேதம் சொல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்ற தைரியத்தில் போ. உன்னோடு கூட வருகிற கர்த்தர் என்பதுன்னா அப்போ கர்த்தருடைய வார்த்தை வாயில் வரணும். உன்னோடு கூட உலகமும் மாம்சம் பிசாசு வந்தால் பிசாசின் வார்த்தைகள் உனக்குள்ளே வரும். உனக்கோடு வருகிறவன் தேவன் என்பதனால தைரியமாக பேசுகிறவன் எதை பேசுவானா? கர்த்தருடைய வசனத்தை கொண்டு பேசும். தைரியமாக பேசணும். நீங்கள் நேராக போயிட்டு 4 கொண்டு வரோம் பார், நீ 10 பேர் கூட்டின்னு வரியா? நான்ப்பா 100 பேர் வச்சுருக்கிறேன், பணம் கொடுத்தா என் படையே வரும். இந்த படையை வைக்கிறது, ஆளை கூப்பிட்டு வர்றது, இந்த மிரட்டுற உருட்டுற வேலைலாம் பிசாசினுடைய வேலை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை தனிமையாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் பேச பண்ணுகிறார். பவுலு கொல்றதுக்கு 1000 பேர் வரான், படையெல்லாம் வருது, பயந்துட்டு இருக்கிறான், தீங்கு செஞ்சுருவாங்களேன்னு. ஆண்டு சொல்கிறாரு, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன். தீங்கு செய்ய ஒருவன் உன் மேல் கையை இப்படி கையை நீட்டினா அவன் கதை முடிஞ்சுது. கையை கூட என்ன பண்ண முடியாது, போட முடியாது. நான் பயந்துருக்கோம், நிச்சயமாக நம்ம பேசினா அந்த ஆளை நம்ம போட்டு தள்ளிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. பயப்படாத. கர்த்தர் சொல்கிறாரு, உன் நாவை இந்த நான் என்ன பண்ணுவேன், பேசு. வசனத்தில் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனம். மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதெல்லாம் நீ போ, நானும் வாயோடு இருந்து என்னங்க பண்ணுவார்? நீ பேச வேண்டியதை அவர் உனக்கு போதிப்பார். அப்போ திரும்ப சொல்கிறார் மோசே, நீங்கள் போதிக்கிறதுலாம் சரிதான், ஆனால் எனக்கு அந்த தைரியம் இல்லை ஆண்டவரே. அவர் சொல்கிறார், நான் சொல்கிறதுக்கு அறிவை நான் உனக்கு தரேன்ப்பா, நீ போ, நான் பேசுகிறதுக்கான அறிவை தரேன். நம்ம கூட சொல்கிறோம், நான் சொல்கிற மாதிரி நீ போய் பேசு, அவங்க கொடுத்துருவாங்க. நான் சொல்கிற மாதிரியே நீ போய் அந்த மாட்ட பேசுனா நீ சொல்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆயிரும் சொல்லி தான் ஐடியாலாம் கொடுத்து தான் அனுப்புகிறோம். ஆனால் அது பாதி வழியில் ரிஜெக்ட் ஆகிட்டு வெளியே வருது. ஏன்னா அது மந்த புத்தி, திக்கவாயி, ரொம்ப மோசமானது. நம்மில் பாதி பேர் ஆண்டவர் வசனம் கொடுத்துருந்தோம், வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தோம், சொல்லியும் அறிவுறுத்தியும் போதித்திருந்தோம், நமக்கு பேச வரல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு போதித்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 15, 16 வசனத்துக்கு இன்னும் அருமையான ஒரு காரியத்தை சொல்லியிருக்குது, வாசிச்சு பாருங்க. பாருங்க,
முதல்ல சொல்கிறாரு போதிப்பேன்னு சொல்கிறார். போதிச்சு பார்த்தாலும் இவன் என்ன பண்ணுற மாதிரி தெரியல, பேசுகிற மாதிரி தெரியல. இன்றைக்கி உங்களுக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இப்படி பேசு, கர்த்தர் நடத்துகிறாரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பேசு, காரியம் கைகூடி வரும், கர்த்தர் நடத்துகிறார். நம்முடைய மனதில் என்ன இருக்குது, இப்போ கேட்டுட்டு தான் இருக்கிறோம், எப்படி பேசுறதுன்னு தெரியல, மனதில் இருக்க தான் செய்யுது, எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மனுஷனுக்கு சொல்கிறாரு, உன் வாயில் நான் இருந்து பேசுவேன். அல்லேலூயா. நம்ம வாயின்னா அவ்வளோ நல்ல வாயின்னு நினைக்கிறீங்களா? பாதி வாய் பல்லே வளர்க்காத வாயெல்லாம் கூட இருக்குது. அது எத்தனை வருஷம் வளர்க்காதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். உண்மையாலே பல்லு வளர்க்குதா வளர்க்கலையா கர்த்தர் தான் பார்க்குறாரு. சில பேர் நினச்சிக்கிறான் மிருகம் நானும் ஒன்றா இருக்கிறேன், வளர்க்க வேணாம்னு நினைக்கிறாங்க. இல்லை, எந்த மிருகம் என் பல்லு வளர்க்குச்சு, அதுக்கு எதுக்கு டூத் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு தேவை? இல்லை, அது ஒரு 100 ரூபா மிச்சம் பண்ணுற மாதத்தில். அப்படி அதாவது இங்கே உட்காந்துருக்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, அந்த வாயில், இந்த வாயில் என்ன வார்த்தை வருது தெரியுமா? ரொம்ப அருமையான வார்த்தைலாம் வருது. சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர், வல்லவர், கரெக்டு. இந்த கேட்டை விட்டு வெளியே போகணுன்னு நல்ல நல்ல வார்த்தைலாம் வருது, வருதா வரலையா? அப்புறம் எப்படி வாயாயிருந்து பேசுவார்? இல்லை, நீங்கள் பரிசுத்தராக இருந்தால் அவர் பரிசுத்தராக இருக்கிற போல் நீங்களும் அவரை கேட்ட பரிசுத்தராக இருங்கள். இப்போ பரிசுத்தர் இந்த வாயில் மூலமாக பேசணுன்னா நமக்கு என்ன வேணும்? அதை கேட்ட பரிசுத்தம் வேணும். பேசுவார் பேசுவார் பேசுவார், நீ கண்டமேனி கெட்ட வார்த்தை பேசிட்டு இன்னைக்கு நான் சொல்கிறேன்ப்பா, நான் ஜெபம் பண்ணால் நீ ஆளே காலி ஆகிடுவேன். 1 மணி நேரம் கெட்ட வார்த்தை பேசிட்டு கடைசியாக ஆண்டவர் காலி பண்ணிட்டு சொல்லிட்டு வரையே, கர்த்தர் காலி யாரை தெரியுமா பண்ணுவார்? யாரை பண்ணுவார்? உன்னை தான் பண்ணுவார். பேசுகிற வார்த்தை சரியாக பேசணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகத்தில் கவனத்தில் வைக்கப்படுது. இந்த பூமியில் நீ வசனத்தை வார்த்தையை விட்டுட்டு போகலாம், ரெக்கார்டு யாரும் பண்ணலன்னு. அங்கே ஒருத்தர் ரெக்கார்ட் புக்கு வச்சுருக்கிறார். நீ போன உடனே ஓப்பன் பண்ணுவார். வாமா, ஆவியில் நிரம்பனல்ல வா, பாட்டு பாடினல்ல வா, வசனம் வாசிச்சல்ல வா, அங்கே நீ என்னென்ன வார்த்தை பேசணும் எழுதியிருக்கிறேன், இதெல்லாம் உன் காதில் கேட்க முடியுதா? என்னாலே கேட்க முடியலையே. சொல்லுவார். நிச்சயமாக என்ன பண்ணுவார்? சொல்லுவார். அப்புறம் எங்கே கொண்டு போய் கொல்லுவாருன்னு தெரியாது எனக்கு. முதல்ல சொல்லுவார், தூக்கிட்டு போய் கொல்லுவார். அதனால் பேசுறதுக்கு முன்பாக நம்ம எச்சரிக்கையாக இருந்து பேசணும். மோசேக்கு போதிச்சார், அப்பயும் சரி வரல. பார்த்தாரு, இவனை கொண்டு நம்ம வேறு ஒன்றும் செய்ய முடியாது, நானே என்ன பண்ணிடுறேன், வாயாக இருந்து பேசிடுறேன். அதனால தான் மத்தியில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார். இப்போ நாம் பேச வேண்டியது ஆவியானவர் உணர்த்துவார், நம் நாவாக இருந்து அசை பண்ண. அதனால அபிஷேகத்தில் ஆவியில் நிரம்போது நிதானித்து வெயிட் பண்ணி ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு காத்திருக்கிறோம். அந்த வாயிலிருந்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை, ஒரு வெளிப்படுத்தலை, ஒரு தரிசனத்தை சபையின் பக்தி விருத்துக்கு உங்கள் நாவின் மூலமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களோட இருந்து பேசுகிறார். அப்போ ஆவியில் நிரம்புறதோடு சேர்ந்து உங்கள் நாவு என்ன வாக்கப்படனா கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதா இருக்கணும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பிசாசானு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வருகிறான். அவன் இடத்துல ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட, வசனத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுடைய வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு வசனத்தை தான் சொல்கிறார். இன்றைக்கி நமக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் எதை பயன்படுத்தணும்னா கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கு என்ன வராது? நான் பேசுகிறதுக்கு பயம் வராது. நீங்கள் பேச போகிறீங்க, உனக்கு ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயம் வருமா? வராது. தைரியமாக பேசுவீங்க. ஒரு சிலர்லாம் நான் பார்க்குறேன், வேலைக்கு போகணுன்றாங்க, இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி பயம், கை காலெலாம் நடுங்கி இங்கே ஆடி கீழே விழுந்துடுறான். இங்கிலீஷில் பேசணுமான்னு தெரியல, தமிழில் பேசணுமான்னு தெரியல, அவன் ஹிந்தியில் பேசுகிறான் புரியல. நம்மளால் மொத்த பேர் போய் ரிஜெக்ஷனில் தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். சரியா? ஆமாவா இல்லையா? அவர் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறான், நம்ம ஆளுக்கு தங்கிலீஷ் தான் வருது. என்ன பண்ண முடியும்? பாதி தமிழ் பாதி ஏதாவது ஒன்றில் தேறி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அதுலேயும் தேரல இதுலேயும் தேரல, நடுவில் ஓட்டுக்கிறார். தமிழில் எவ்வளோ மார்க்கு? 35. இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்கு? 20. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இவர் வேலைக்கு போயிட்டுருக்கார். ஒன்றும் எங்கே வேலை கிடைக்கும்? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியான உனக்குள்ளே இருக்கும்போது சகலத்தை உனக்கு போதிப்பார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லுங்க, நான் வேலைக்கு போகும்போது எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போனேன். என்னை நிற்க வச்சுட்டாங்க பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில். ஓல் அகர்வால் ஹெட் ஆஃபீஸர் முன்னாடி உட்காந்துக்கிறார். உங்கள் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுன்றாங்க. எல்லாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க, எல்லாம் பொண்ணுங்க வேறு. அவங்க அருமையாக எழும்பி ப்ராஜெக்டில் போட்டு டஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசுகிறாங்க. எனக்கு வேர்த்து ஊற்றுது. ஏசி ரூமில் வேர்த்து ஊற்று. ஏசி ரூமில் வேறு ஒரு 16 வச்சுருக்குறாங்க ஏசி. எல்லாம் குளுமையாக இருக்கிற, எனக்கு மட்டும் வேர்த்து ஊற்றுக்காரு, கை காலெலாம் நடுங்குது. அப்போ எனக்குள்ளே என்ன வருது? ஏன்னா எனக்கு பேச தெரியல, எப்படி பேச போகிறோம் புரியல. எல்லாரும் பேசுகிறாங்க, நம்ம ஏதாவது முன்ன பின்ன பேசியிருந்தால் தானே வரும், உள்ளே இருந்தால் தானே வரும், வெளியே வரல. ஆனால் அதே இடத்துல 6 மாதம் கழித்து நான் தான் எல்லா ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணேன். இதை நம் நாவு இல்லை, கர்த்தர் நம் நாவை அசை பண்ணுகிறவர். உன் நாவாக இருந்து நான் பேசுவேன். அதனால தான் இன்னும் வரைக்கும் நான் தொலை பண்ணுறேன், தயவு செய்து வான். அப்போது நீங்கள் பேசுனீங்கன்னா காரியம் வாய்க்காது. கர்த்தர் உங்கள் நாவாக இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா காரியங்கள் வாய்க்க பண்ணுவார்.
பயப்பட வேண்டியதே இல்லை, தைரியமா இரு. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முதலாவது பேசுவதற்கான பயத்தில் இருந்தால் உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன். அடுத்து மார்க் 4ஆம் அதிகாரம், வேகமாக முடிக்கலாம், கொஞ்சம் வேகமாக பைபிளை திருப்புங்க. 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் மட்டும் வாசிங்க, நேரம் இல்லை. 37லிருந்து 41 வசனங்களை வீட்டில் வாசிங்க, 40 மட்டும் இப்போ வாசிங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆண்டவர் படகுல போயிட்டு இருக்கிறாரு, நித்திரையாக இருக்கிறாரு. சீசர்கள் படகை ஓட்டிட்டு போகிறாங்க. ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறார், இவங்க நல்லா படகுல போயிட்டே இருக்கிறாங்க. காற்று அடிக்குது, கொந்தளி போகிறது. கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, முயற்சி பண்ணி பார்த்தாங்க, இதெல்லாம் நாங்கள் தாண்டிடுவோம், இந்த பயம் எங்களுக்கு பெரிய பயம் இல்லை, நாங்கள் ஈஸியாக மேற்கொண்டுருவோம்னு நினச்சாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்தில் படகு அமிழ்ந்து போகிறோமா உடைக்கப்படும் போது இப்போ பயம் வருது, நாங்கள் செத்து போயிடுவோம். இன்றைக்கி எத்தனை பேருக்குள்ள மரண பயம் இருக்கிறது? நான் செத்து போயிட்டேன் என்ன ஆகும், நான் இல்லாமல் போயிட்டேன் என்ன ஆகும், என் பிள்ளைகள் கதி என்ன ஆக போகுது, என் குடும்பத்தின் கதி என்ன ஆக போகுது. இதை பாதி பேர் அந்த பயத்திலே செத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நாம் எதுக்கு பயப்படுறோமோ அந்த காரியம் நமக்கு நேரிடும். படகுல போயிட்டே இருக்கேன், செத்து போவோமா அப்படின்னு செத்து தான் போவேன். ஒரு மனுஷன் இருந்தார், தினந்தோறும் நினைப்பா, நான் செத்துட்டேன், என் பிள்ளைங்களை யார் கரை சேர்ப்பா, நான் செத்துட்டேன், என் பிள்ளைங்களை. இதையே யோசிச்சு மன உளைச்சலாகி ஹார்ட் அட்டாக்ல என்ன பண்ணிட்டார் மனுஷன், பட்டுன்னு போயிட்டார். எப்படி போயிட்டார்? காரணம் என்ன தெரியுமா? பயம், மரண பயம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருன்னா, கர்த்தர் உங்களை ரட்சித்துக்கிறது உண்மைன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மைன்னா, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணத்தை குறித்து பயம் வராது. காற்று வீசுது, கொந்தளி படிக்குது, படகு நொறுங்க போகுது, தெரியுது அடுத்த கட்டம் நம்ம மரணம்னு தெரியுது. ஆனால் அந்த மரண தருவாயில் ஆண்டவர் அமைதியாக தான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், மரணம் எனக்கு நேரிடாது, நான் உள்ளே இருக்கிற எனக்குள்ள ஜீவன் இருக்குது. அவர் அமைதியாக படுத்துருக்கார். ஏங்க படகு ஆடுது, கொந்தளிக்குது, உள்ளே படுத்துக்கிற ஆளுக்கு தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்கக்கூடாது? தெரியணுமா தெரியக்கூடாதப்பா? வண்டியில் போகும்போதே சும்மா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறினாலும் நமக்கு என்ன இருக்குது, என்னையா இது ஸ்பீட் பிரேக்கில் இவ்வளோ வேகமாக விட்டிய, காற்று அடிக்குது, படகு வீசுது, நொறுங்க போகுது, நிச்சயமாக உள்ள ஆண்டருக்கு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆண்டவர் சில நேரத்தில் நீ என்ன தான் இந்த பயத்தில் பண்ணுறேன்னு பார்க்குறார். அவர் அமைதியாக இருக்கிறார். அவருக்கு தெரியும், இது நீ மூழ்க போகிறது இல்லை, இது உன்னை மேற்கொள்ள போகிறது இல்லை, நீ அழிய போகிறது இல்லை. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், அழிஞ்சிடுவோம், முடிஞ்சிடுவோம், போயிடுவோம். மரண ஆவிகளுக்கு கர்த்தர் இந்த காலவெளியில் சொல்கிறார், மரண பயங்களை கத்தலை கொடுக்கிறார், உன் விசுவாசத்தை மறுபடியும் புதுப்பித்துக்கொள், மரணத்தை கண்டு பயப்படாத. நீதிமானுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்குது, ருசி, மரணத்தை கூட ருசிப்பார். வசனம் தான் சொல்லுது, மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் வந்தால் மரணத்தை கண்டு பாதாளத்தை கண்டு பக்கத்தில் ஒருத்தர் செத்துருப்பான், நீ பார்த்து என்ன பண்ணுவேன், ஓகேப்பா சீக்கிரம் போயிட்டு வந்துட்டேன், அடுத்து ஏன் டைம் போகும்போது நான் வரேன்னு சொல்லுவேன். நம்ம எல்லாம் பண்ணுறோம், பக்கத்து வீட்டில் சாவுனா அவங்ககிட்ட இருந்த நோய் எனக்கு வந்துட்டு போகுது, மொத்த கதையும் பூத்திட்டு வீட்டை விட்டு ஓடிடுறான், ஒரு வாரம் ஆலையில் அவுட்டு இல்லை. மரண பயம், அவன் வீட்டில் இருக்கிற வியாதி எனக்கு வந்துட்டு போகுது, அந்த அம்மா பேசினால காற்றுல உள்ளே வந்துடும். வருமா? பைபிள் மட்டும் வாசிக்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நானே கோட்டையை மரணமாக இருக்கிறேன், வீட்டு வெளில இயேசுவின் ரத்தம் ஜெயம் வராதுன்னு போட்டிருக்கிற. எப்படி வரும்? வருமா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டார். நாம் தான் உறங்கிட்டு இருக்கிறோம்ல, அதான் பயமே இல்லை. அவர் உறங்கலை, நாம் உறங்கிட்டு இருக்கிறோம். எதில் தெரியுமா? விசுவாசத்தில். விசுவாசத்தில் செத்து இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ விசுவாசத்தில் உண்மையாக இருந்தால் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைக்கும் பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். விசுவாசத்தில் செத்து கிடக்கிற ஒவ்வொருக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், உன்னை மரண பயத்துக்குள்ளாக கொண்டு போகிற வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு மறுபடியும் உன் விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ காற்று அடிச்சிச்சு, படகு நொறுங்குச்சே தவிர ஒரு சேதம் கூட சீசர் மேலே வரல. ஆண்டவர் எழும்பி நின்றாரு. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா. 40ஆம் வசனத்தை சொல்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள், உங்கள் விசுவாசம் எங்கே. அப்போ பயம் எப்போ வருதுன்னா விசுவாசம் கெட்டு போகும்போது தான் வருது. குடும்பத்தில் மரண பயம் வரும்போது, குடும்பத்தில் சாவை கண்டு பயம் வரும்போது ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நமக்குள்ள என்ன பயம் வருதுன்னா விசுவாசம் இல்லாமல் போகிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் பயப்படும் காரியம் பூசலை போல வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நீ பயப்படும் காரியம் பூசல் போல வரும்போது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பூசல் போல வருது, புயல் மாதிரி வருது. இதுதான் சீசருடைய படகுல வந்தது. துன்மார்க்கத்திலே, பாவத்திலே, அவிசுவாசத்தில் இருக்கும்போது இந்த பூசல் காற்று, இந்த மரண பயம் வரும்போது நாம் பயந்து போகிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ மரணத்தை கண்டு பயப்படுறது நாம் ஆள் அல்ல.
உலகத்தை கண்டு பயப்படுற நாம ஆள் அல்ல. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கர் பயப்படும் பயம் அவனுக்கு கண்ணியை வருவிக்கிறது என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கர் படுகிற பயம் அவனுக்கு கண்ணி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தானே ஒரு கண்ணியை வச்சு அதில் விடுறான். தானே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு கண்ணி வச்சுருக்கிறாங்க, ஒரு பறவை வருது, அதை பார்த்துட்டு இது என்ன கண்ணின்னு தெரியாமல் எப்படி விழுதோ, அதே போல் கர்த்தரை அறியாதவன் விசுவாசிக்காதவன் துன்மார்க்கன் தனக்கு வரும் பயப்படும் பயமே அவனுக்கு கண்ணியாக மாறுகிறது. அந்த கண்ணியில் விழுந்து அவனே மரித்து போகிறான். இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு விசுவாசத்தை உன்னில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை விடுவிக்க வல்லவர். ஏசியா 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, நான் தண்ணீர்களை கடக்கும்போது நீ என்னோடு கூறியிருக்கிறீர், நான் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் என் மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தால் அவைகள் என்னை அவித்து போடுவதில்லை, வேகாதிருப்பா என்று வாசிக்கிறோம். வாசிங்க அந்த 2 வசனத்தை. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீர்களை நீ கடந்து போற, அது கொந்தளிக்குது, உன்னை அமிழ்த்து நினைக்குது, ஆனால் அந்த சமுத்திரத்தின் இறைச்சல் உன்னை ஒன்று செய்யாது. அந்த சமுத்திரத்தில் கர்த்தர் உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதே ஏசாயாவில் நீங்கள் வாசிக்கும் போது 43ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சமுத்திரத்திலே வழியையும் வழியை தண்ணீரில் உனக்கு பாதையும் கர்த்தர் தருகிறார் என்று வாசிக்கிறோம். சமுத்திரம் டென்ஷன் பண்ணுது, உன்னை சாகடிக்கணும், மிதிக்கணும், மறைக்கணும் நினைக்குது. அதே சமுத்திரத்தில், அதே கொந்தளிப்பில், அதே போராட்டத்தில், அதே மரண பயத்தில் கர்த்தர் உனக்கு வழியையும் பாதையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறாக இருக்கிறார். அப்போது நாம் சிந்திக்க வேண்டியது, உள்ளே இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், வேசத்தில் பாருங்கள், ஏசியா 38:5 வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜா மரண படுக்கையில் போராடி நான் மரித்து போவேன் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன். இங்கே பாருங்கள் வசனம், இங்கே படிங்க. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். 38:5 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மரணத்தில் போராடுறான், பயம், செத்துருவனோ. கர்த்தர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பேன், நீ மரிப்பதில்லை. இந்த காலை வேளை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், மரண பயத்தோடு செத்து போயிடணும், எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைக்காத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர், உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, விண்ணப்பத்தை கேட்கிறவர், உன் பயங்களுக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் 5:4 வாசிக்கும் போது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று தாவீது அங்கே சொல்லுகிறதை வாசிக்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனா என்ன நடந்துச்சு? வாசிங்க அடுத்த வாசம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு பூமி அசைந்து அதிர்ந்தது. போதும், கவனிங்க. துச்சன பிரவாகம், பெருவெள்ளம், பாதாளம், வல்லமை எல்லாம் மேற்கொள்ளுது. இதே வசனத்தை தன்னுடைய சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் குறிப்பிட்டிருக்கிறத வாசிக்க முடியும். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் இந்த வசனங்கள் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரண கட்டுகள், துச்சன பிரவாகம் என் மேல் மோதும்படி, என்னை மறிக்கும்படி கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், என்னை விடுவிக்கிறவர் என்னோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் 2 சாமுவேல் 22:14 வாசிக்கும் போது, அவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி அந்த துச்சன பிரவாகம், அந்த மரண கண்ணி, அந்த பாதாள வல்லமை, மரண போராட்டம், மரண பயத்துக்கு கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி அவை எல்லாவற்றுக்கும் என்னை விடுதலை ஆக்கினார் என்று 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறதை வாசிக்க முடியும். அப்படியே எழும்புது பாதாளம் மாதிரி. மகன் எழும்புறான், சத்துருக்கள் எழும்புறாங்க, போராட்டங்கள் எழும்புது. அப்படிப்பட்ட துச்சன பிரவாகம் மேற்கொண்டாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவருடைய சத்தம் வந்தது, மரண கண்ணிகளுக்கு அவனை தப்பித்தது. 124ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, கண்ணி தரித்தது, நாம் தப்பி இருக்கிறோம். பறவைகளுக்கு எப்படி கண்ணி வைக்கிறோம்னா, பிசாசு நாம் மறிக்க முடியாது மரண பயத்தை கொண்டு வரான், வியாதிகளை கொண்டு வருகிறான், பலவீனங்களை கொண்டு வர்றான், போராட்டங்களை கொண்டு வர்றான். அந்த கட்டுகளை உடைத்து உன்னோடு கூட இருந்த உன்னை சுகமாக்கி உன்னை வழிநடத்துவதற்கு தேவன் அது நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம பயப்படக்கூடாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்துமாவை கொல்ல வல்லமை உள்ளவருக்கு பயப்பட வேணும்.
அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த சரீரம் சாகிறதுக்காக கொடுக்கப்பட்ட கூடாரம், இது செத்து தான் போகணும், இது மரித்து மண்ணுக்கு மண்ணு தான் ஆகணும். இதை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு நாளும் பயப்படக்கூடாது. மத்தேயு 10:28 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அப்போ சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர் யார்? இந்த உலகத்தில் இருக்கிற சரீரத்தை கொள்ளுகிறது எது? வியாதிகள் நம்மை கொல்ல நினைக்கிறது, பலவீனம் நம்மை கொல்ல நினைக்கிறது, மனுஷன் நம்மை கொல்ல நினைக்கிறான், ஆபத்து விபத்துகள் நம்மை மறிக்கும்படி நினைக்கிறது. நான் சொல்ல பாருங்க, நான் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிரும் போல தெரியுது, இன்றைக்கி ஏதோ கெட்ட சகுனமாக இருக்குது. ஐயா நீ பயப்பட்டனா அது நடக்கும். ஐயா நீ பயப்படலாம், என்ன பண்ணாது? நடக்காது. வசனம் தான் சொல்லிருக்குது, மரண கண்ணிகள் பாதாள கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் பிரவாகத்தை போல எழும்பி மோதி வந்தாலும் விசுவாசத்து கத்தருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மரணமே நேடுதான் இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அப்படி நீங்கள் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அதுதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 12:11 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நம்மை தப்புவிக்கிறார். வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. எதை கொண்டு ஜெயிச்சாங்க? ஆட்டுக்குட்டியான ரத்தம், சாட்சியின் வசனம். உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். மரண பயம் வரும்போது, போராட்டம் வரும்போது, எனக்குள்ள ஆட்டுக்குட்டியான ரத்தம் இருக்குது, நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், அவர் ரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்ட ரட்சிப்புகள் இருக்கிறவன், மரணமே நேடுனாலும் என்னை தப்புவிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த சீசர்களுக்கு அற்புதம்லாம் தெரியும். ஆண்டவர் கண்ணை திறந்தது தெரியும், காதை திறந்தது தெரியும், பேசுறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வசனம் நல்லா தெரியும். 66 புத்தகம் தலைகளாக படிக்க சொன்னாங்க, நம்மால் படிப்பார். ஆனால் பிரச்சனை மரண பயம் வரும்போது அப்படியே சூழ்நிலையை மாறி பலவீனப்பட்டு அதிரியப்பட்டு கலங்கி ஒடுங்கி படுத்து படிக்க மாறிடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கமான சூழ்நிலை இருக்கிற கர்த்தர் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தை மறுபடியும் புதிக்கும் போது மரணமே நேடுனாலும் தப்பும்படி ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசத்தினாலும் தம்முடைய சத்தத்தை அவர் அனுப்பினால் காற்றும் கடலும் அமைதலாய் போகும். இந்த மரண பயத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம். மாம்சத்தை சரீரத்தை கொள்ளுகிறதுக்கு பயப்படாத, ஆத்துமாவை கொல்ல வல்லமையுள்ளவருக்கு பயப்பட முடியாது ஒப்புக்கொடு. அல்லேலூயா. நேரம் முடிஞ்சது, இருந்தாலும் ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நிறைய இருக்குது, நான் கூடுமான அளவுக்கு முடிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் வாசிங்க, வேகமாக வாசிங்க. 14 நெகேமியா 4:14. பாருங்க 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதீர்கள், யுத்தம் பண்ணுங்கள். இது என்ன பயம் தெரியுமா? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிரும், நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆயிரும்? 3 விதமான அணிகள் சேர்ந்து நெகேமியாவை நெருக்கிறார்கள். இது நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, சன்பலாத்து, தொபியா எல்லாம் சேர்ந்து வந்தாங்க இல்லையா? வசனத்தை நம்ம சொல்ல, சன்பலாத்து, தொபியா, கேசேம் 3 பேரும் சேர்ந்து நெகேமியா கட்டி கொண்டிருக்கிற அலங்கத்தை முறியடிக்கணும்னு வராங்க. வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்லணும், வாழ்க்கையில் ஒரு நல்ல வீட்டை கட்டிடணும், வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி சென்றுடணும், மற்றவங்க முன்பாக நல்லா வாழ்ந்து காட்டிடணும்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருக்கும் வர இயல்பான எண்ணம் தான். ஆனால் இந்த நாம் மேற்கொண்டு நம்ம ஜெயம் பெற்று நம்ம ஆசீர்வதிக்கப்படுறத யார் விரும்புறது இல்லைன்னா சத்துரு விரும்புகிறது இல்லை. அவன் பார்த்துட்டே இருக்கிறான், இவன் மேலே வந்துட்டானே, இவன் உயர்ந்துட்டே போகிறானே. அப்போ உடனே யார் வரான்னா சன்பலாத்தும் தொபியாவும் கேசேமும் உள்ளே வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆலயத்தை கட்ட. அவன் சொல்கிறான், நீங்கள் ஆலயத்தை கட்டக்கூடாது, என் கூட வந்து பேசு. அப்போ சொல்கிறாங்க, ஒரு கையில் பட்டயத்தையும் ஒரு கையில் வேலையும் செய்தாங்க. எனக்கு வசனம் சொல்ல நேரம் இல்லை, வீட்டில் படிச்சுங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கையில் பட்டயத்தையும் ஒரு கையில் வேலையும் செய்தாங்க. அப்போ நீங்கள் வீட்டை கட்டுறீங்க, ஒரு வேலையில் முன்னேறி வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கையில் வேலை செய்யுங்க, வேலைக்கு போங்க. இன்னொரு கையில் என்ன வேணும்னா ஜாமக்காரர்களாக இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள் வீட்டுக்கு தேவை. அப்போ தான் என்ன நடக்காதுன்னா, இந்த 3 அணிகள் வந்தாலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கேசம் வரலாம், சன்பலாத் வரலாம், தொபியா வரலாம், உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, அவன் உனக்கு விரோதமாக எழும்பாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அப்போ உங்களுக்கு தேவையான ஆயுதம் எதுனா ஜெபம் என்னும் ஆயுதம். வேலையே செஞ்சுட்ருக்குது, முன்னேறணும். ஒரு ஆள் பணம் சேர்க்கறதுக்காக இரவும் பகலும் ஓடிட்டே இருந்தாராம். கவனிங்க, நம்ம எல்லாம் 99% சபையில் அப்படி தான் இருக்குது. பணம் சேர்த்துடணும், வீட்டை கட்டிடணும், வாசலை கட்டிடணும், பில்டிங் ஆக்கிடணும், அப்படி ஆக்கிடணும், கார் வாங்கிடணும். கடைசியில் பார்த்தா பில்டிங்லாம் இருக்குது, ஆள் இல்லை. ஒரு ஆர்டிக்கல் போட்டுருக்குறாங்க, ஐடி ப்ரொஃபஷனலுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டுருக்குறாங்க, ஒரு ட்வீட். அதில் சொல்லியிருக்கிறாங்க, ஐடி ப்ரொஃபஷனல் எல்லா வேலையும் வாங்குறீங்க, அவனுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல நம்ம நிம்மதியான தூக்கம் இல்லை, அவனுக்கு எல்லா வியாதி சீக்கிரத்தில் செத்துடுறாங்க.
உண்மை. ஏன் தெரியுமா? பணத்தை தேடி பொருளை தேடி வளரணும்னு நினச்சி இரவும் பகலும் குடும்பத்தை விட்டு எல்லாம் விட்டு தியாகம் பண்ணி தான் எல்லாம் ஓடுறாங்க. ஆனால் கடைசியில் என்ன நம்ம நினைக்குது? சத்துரு பார்த்துட்டே இருக்கிறான், இவனை எதை கொண்டா இவனை தாக்க முடியும், எதை கொண்டா என் வளர்ச்சியை தடுக்க முடியும் பார்த்துட்டே இருந்தான். சன்பல்லாத்தும் தொபியாவும் கேசமும் நேராக வரான், நெகேமியாட்ட பேசுகிறான். நீ நிறுத்து, உன்னை எப்படி அலங்கத்தை கட்ட சொன்னான், நீ அலங்கத்தை கட்டக்கூடாது. இதுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன செஞ்சான் தெரியுமா? போய் தீர்க்கதரிசனம் அனுப்பான், நீ கட்டக்கூடாது ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வராங்க இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதமாக அதையே திரும்ப சொல்லிட்டுக்கிறார். நானும் உங்களுக்கு சொல்லிட்டேன், யார் உங்கள் வீட்டுக்கு யார் வராங்கன்னு எனக்கு தெரியல, நான் கத்த சொல்கிறார். ஊழியக்கார நேரம் வந்த உடனே நான் ப்ராஃபிட் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவார். நமக்கு தீர்க்க தரிசனம் பற்றி தெரியாதுல்ல பாதி பேருக்கு. எது தீர்க்கமான தரிசனம், எது தரிசனம், எது பொய் தீர்க்க தரிசனம் தெரியாது. நேராக வருவார், உள்ள பேக் எடுத்துகிட்டு கரெக்டாக 10ஆம் தேதிக்குள்ளே வருவார், 10th வருவார். வந்து வீட்டில் ப்ரேயர் பண்ணுவார். சிஸ்டர், உங்கள் வீட்டில் பர்டிகுலர் ஏரியா டைல்ஸு கீழே ஒரு தகடு இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, என் பாஸ்டரு அந்த ஆள் வருஷக்கணக்காக வரார், ஒரு நாள் கூட இந்த இடத்துல தகடு இருக்குதே சொல்ல. உங்கள் வீட்டில் தகடு இருக்கிறது சொல்கிறது தான் என் வேலையா? தகடை எரிக்கிறது தான் என் வேலை இல்லை, எடுக்கிறது வேலையா, அதை அழிக்கிறது என் வேலையா? சொல்லுங்கள். பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு இல்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர் யாவராலும் இது செய்யக்கூடும் என்று மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்கு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு எதுவானது குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமாம், சேதப்படுத்தாது. இவர் வந்த உடனே ப்ராஃபிட் உள்ளே வருவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததில்லை, இதை நிறுத்துங்க. வீட்டை வந்து அந்த மூலையில் கட்டாதீங்க, பாத்ரூம் இந்த பக்கம் வைங்க, வீட்டை அந்த பக்கம். நீ நான் வாஸ்து பார்க்க வந்த பைபிள் அப்படியே சொல்லியிருக்குது. இது வந்து என்ன மூலை? அக்கினி மூலை. இது வந்து அந்த மூலை, இந்த மூலை. ஆண்டவர் சொல்கிறார், அஸ்திபாரமாக கிறிஸ்து என்னும் கிறிஸ்து மேலே கட்டு. அது லெஃப்டாக இருக்கலாம், அது ரைட்டாக இருக்கலாம், அது ராங்காக இருக்கலாம், அது என்னவா இருக்கலாம். அவர் அதை என்ன பண்ணுறாரு? ஷேப் பண்ணுறார், சரி பண்ணுறார். நீ போய் அதை ஷேப் பண்ணுற வேலை உனக்கு இல்லை. வசனம் வாசிப்பாரு. நெகேமியா 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, நெகேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நோவதி என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறாங்க. இவங்ககிட்ட பலமுறை அனுப்பிச்சு பேசவான்னு நெகேமியாக்கு ஆள் அனுப்பியும் நெகேமியா சொல்கிறான், நான் எடுத்திருக்கிற வேலை பெரிய வேலை, அது மெனக்கெட்டு போவான், நான் வரக்கூடாது. நீ கட்டுகிற பிரயாசங்கள், நீ எடுக்கிற பிரயாசங்கள் பெரிய வேலை, இதுக்கு தடை செய்ய வருகிற சன்பல்லாத்து தொபியா கேசேமுடைய ஆலோசனை கேட்காமல் கர்த்தருக்கு கொடுத்ததை நிச்சயமாக நிறைவேற்ற பிரயாசப்பட்டு ஓடு. தீர்க்கதரிசி வந்து சொல்வார், நிறுத்து. நீ சொல்ல, நான் நிறுத்த மாட்டேன், எனக்கு மேலே இருந்து உத்தரவு வந்தால் நிறுத்து. எங்கே இந்த உத்தரவு வரணும்? பரலோகத்திலிருந்து உத்தரவு வரணும். என் தேவன் எனக்கு சொல்லட்டும், இந்த காரியத்தை நான் நிறுத்துறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு உயர்வுக்கு தடையாக எந்த மனுஷனுக்கும் இடம் கூடாது. எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் போய் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. அதான் சொல்லப்படுது 6:14 நோவதி என்னும் தீர்க்கதரிசி. எல்லாரும் அனுப்பிச்சு பார்த்தான், இராணுவ வீரர்லாம் அனுப்பிச்சு பார்த்தான், யாருக்கும் நெகேமியா என்ன பண்ண மாதிரி தெரியல. சரி, இப்போ இவனை எதை மூலமாக பேசலாம்? அவன் ஆண்டவர் தானே நம்புறான், ஆண்டவரே சொன்னார்னு அனுப்போம். இப்போ நீ உயர்வாக போகிற மாதிரி சொல்லுவார். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வருவார், அம்மா இந்த மாதம் இந்த வேலையை தொடங்காத, அடுத்த மாதம் வேலையை தொடங்கு. ஏன் இந்த மாதம் வேலையை தொடங்க ஆண்டவர் வேணான்னு சொல்லுவாரா? உங்கள்கிட்ட சொன்ன ஆண்டவர் அவருக்கு வேறு மாதிரி சொல்லியிருக்காருன்னா எந்த ஆண்டவர் உண்மை? நான் சொல்கிற விளங்குதா உங்களுக்கு? நெகேமியா அலங்கத்தை கட்ட சொல்லி அனுப்புனது யார்? ஆமாம், இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதான எருசலேமின் அலங்கத்தை மறுபடியும் கட்டும்படியாக கர்த்தர் அவங்களை பாபிலோன்லேருந்து மறுபடியும் கொண்டு போனாரா இல்லையா? வேலையை நிறைவேற்றுறதுக்கு அடித்தளம் போடும்போதே யார் வரா? நீங்கள் வேலையை ஆரம்பிப்பீங்க, ஒரு கடையை ஆரம்பிக்கலாம், ஒரு வீட்டை ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், பிள்ளைங்களை வளர்க்கலாம், கொஞ்சம் ஆசீர்வாதம் வரலான்னு பேஸ்மெண்ட் போடுவீங்க. பேஸ்மெண்ட் பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா, யார் பார்த்துட்டு இருக்கிறான்? 3 கண்ணு வருது, ஒரு கண்ணு இல்லைங்க. நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு கண்ணு பட்டுருச்சு, அதுக்கு வேறு ஒரு உப்பு கல் எடுத்து சுற்றி அது போட்ட உடனே கண்ணெல்லாம் போயிடுச்சு. அது நான் சொல்கிறேன், பெரிய பாறாங்கல்லாம் ஒன்று எடுத்துக்க, அப்படியே போட்டு இவர் உப்பு கல் வச்சு சுற்றி போட்டான்னா என்ன போயிடுச்சு? அப்போ எவ்வளோ உப்பு கல் டெய்லியும் வாங்கணும், அப்போ எவ்வளோ நம்ம மண் தேடணும், எவ்வளோ அதை கொளுத்தணும். கடையில் உப்பே இருக்காது. நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா? டெய்லி உங்கள் மேலே கண்ணு படாமலே இருக்குது. நல்லா ட்ரெஸ் பண்ணால் கண்ணு படுது, நல்லா வண்டியில் போனால் கண்ணு படுது, சம்பாரிச்சா கண்ணு படுது இல்லை? ஒரு வீட்டுக்கு லேண்டு வாங்கினா வாங்கிட்டானே, இவன் வாங்கி கட்டினதெல்லாம் பெருசு இல்லை, இவன் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்த போதே க்ளோஸு. அவன் வாங்கக்கூடாத ஆண்டவரை இவன் ஜெபம் பண்ணிட்டுருக்கான். நோவதி தீர்க்கதரிசி ஆவி, பொல்லாத ஆவி. ஆண்டவர் சொல்கிறாரு,
அவன் எழும்புறானோ எழும்புலையோ அது முக்கியம் இல்லை. நீ அவனுக்கு பயப்படாத. ஒரு கையில் பட்டயத்தோடு, ஒரு கையில் உனக்கு என்ன வேலை சொன்னாரோ செஞ்சுட்டே இரு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. உன் உயர்வுக்கு தடையாக பயம்புறுத்துகிற எந்த வல்லமைக்கும் ஒருபோது இடம் கூடாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது. நீ ஏசியா 59:19 வாசிக்கும் போது, 59 முதலாம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 9:1. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி கர்த்தருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. கர்த்தர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? உங்களை கொடுக்கும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் சன்பலாத்தை பார்த்து, தொபியாவை பார்த்து, கேசமை பார்த்து பயப்படாத. உன் ஆவிக்கு விரோதமாக, ஆத்மாவுக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக 3 அணிகளாம் வருவான். ஏதாவது ஒரு ஆங்கிளில் உன்னை அடித்து நீ எழும்புகிறத, நீ ஆசீர்வாதமாக இருக்கிறத தடை செய்கிறதுக்கு வருவான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கிறதுக்கு என் கரம் குறுகி போகவில்லை. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது கையை மூடி ஆசீர்வதிக்கிறதில்ல, தம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதி. அதால் தான் சொல்லுது, வலது கரம் நம்மை தாங்குகிறது. அதனால தான் ஏசியா தெளிவாக சொல்கிறான், வலது கருத்தான் என்னை தாங்கு. அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இதை மூடுறதுக்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். அதான் தெளிவாக சொல்கிறார். அதே 59:19 சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் அழகாக சொல்கிறாரு. வசனத்தில் வாசி பாருங்க. 59:19 வாசனம். 19 வாசிங்க. வாசிங்க. அவருடைய மகிமைக்கு பயப்படுவாரா? நீ இத்தனை நாள் பயந்துருந்த, கேசம் வருவான், சென்பலாத்து வருவான், தொபியா வருவான், அழிச்சிருவான், ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய சொன்னேன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவனை கண்டு நீ பயப்படாத, அவன் தான் உன்னை கண்டு பயப்படுவான். வெள்ளம் போல சத்துரு எழும்பும் போது உனக்காக ஆவியானவர் எழும்பி நின்று ஜெயக்கொடி ஏற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறார், இவன் தொபியா வரான், சன்பலாத் வரான், கேசம் வரான், இவன் வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறான், இவன் ஆசுவத்தை தடுக்க நினைக்கிறான். கர்த்தருடைய ஆவியான உள்ளே வரும்போது கொந்தளித்து வருகிற பெருவெள்ளத்தை தம்முடைய ஆவியின் கொடி ஏற்றி ஜெயித்து தர யெகோவா நிசி. அவர் ஜெயக்கொடியை ஏற்றுகிற தேவன், நீதியின் தேவன் அவர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பயங்கள் பாருங்கள். முதலாவது, பேசுவதற்கு நமக்கு பயமாக இருக்குது. கர்த்தர்னால சொல்கிற, தைரியமாக பேசு, உன் நாவாய் இருந்து நான் பேசு. இரண்டாவது, மரண பயங்கள். செத்து போயிடணும், அழிந்து போயிடணும், ஆபத்து வந்துடுமோ, விபத்து வந்துடுமோ, உலகம் என்னை அழித்துருமோ நினைக்காத. இந்த மரண கணியில் விசுவாசமாக இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் ஒரே ஒரு வார்த்தை, மரணத்தை ஜெயிக்கிற ஆட்டுக்குட்டியான ரத்தம் சாட்சியின் வசனம் உன்னை பாதுகாக்கும். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்குது, இந்த கேசேம், இந்த சன்பலாத்து, தொபியாவை போன்று நம்மை மேற்கொண்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து நம்ம வளரக்கூடாதபடி பயம்படுத்துகிற எல்லா வல்லமைக்கும், நாம் வாழ்க்கை கட்டி எழுப்பக்கூடாதபடி பயம்படுத்துகிற எல்லா வல்லமைக்கும் உன் கரத்தில், ஒரு கரத்தில் ஜபாவின் உள்ள அந்த ஈட்டியும், ஒரு கையில் வேலையை நீ செஞ்சுட்டே வா. கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க பயம்படுத்தலுக்கு முன்பாக கொந்தளிக்கிற கடலை போல் அவன் எழும்பினாலும் கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. கொந்தளிக்கிற பெருவெல்லம் போல் அவன் எழும்பலாம். ஏசாயா 59:19 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணுவார் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆவியானவர் எனக்காக, சொல்லுங்க, ஆவியானவர் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். அந்த கொடியின் பேரே ஜெயக்கொடி. சில பேர் ஜெயக்கொடின்னு வச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே ஃபெயிலியர் கேண்டிடேட். பேர் மட்டும் தான் ஜெயக்கொடி. மேட்ரை கேட்டு பார்த்தா எல்லாமே ஃபெயிலியர் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, என்ன கொடி ஏற்றுறேன்? அது என்ன சிகப்பு கொடியா, வெள்ளை கொடியா? இப்போ சிஎஸ்சியில் ஏற்றுருக்காங்க, வெள்ளையில் ஒரு சிலுவை போட்டிருக்காங்க. அது என்ன கொடி எனக்கு தெரில. இங்கே ஒரு கொடியை சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறார். உன்னத பாட்டில் வாசிக்கும் போது அவருடைய நேசக்கொடி என் மேல் பறந்து இருக்கிறது. அப்படியே தம்முடைய அன்பினால் மூட ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, அந்த ஆவியின் அபிஷேகத்தை வீச பண்ணிட்டாருன்னு ஆரம்பிச்சிருன்னு வச்சுங்க. எந்த சன்பலாத்து, தொபியா, சன்பலாத்து எவன் வந்தாலும் சரி, அவன் தான் நம்மளை கண்டு பயப்படுவானே தவிர நம்ம அவனை கண்டு. சூரியனை அஸ்தமிப்பதில்லை, சந்திரனை மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பான், துக்க நாட்கள் முடிந்து போ. ஆனால் அவர் அங்கே இருக்கிறார். அதை எப்படி அசைய விட்டுருவார்? வசனம் வாசி பாருங்க, ஒரு 2 வசனம் வாசி முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சத்தமாய் வாசிங்கள். நான் அவன் தேவனாய் இருப்பேன். பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒருவேளை மரண பயம் இருக்கலாம், எப்படி நடக்க போகிற பயம் இருக்கலாம், வளர்ச்சியில் இவ்வளோ பேர் தடை செய்யலாம் பயம் இருக்கலாம். உங்களுக்கு சொல்கிறாரு, ஆத்மாவை கொல்லவருக்கு தான் பயப்பட தவிர இந்த சரீரத்தை கொல்ல நினைக்கிற எந்த வல்லமையை கண்டு நீ பயப்படாத. பயப்படுகிறவர்களும் அவிஸ்வாசிகளும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிறத்தில் பங்கடைவார்கள். உனக்கு எந்த பயம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், என்ன பயத்தோடு உட்காந்துருக்கீங்க எனக்கு தெரியும். பயம் வரக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறீங்க. உள்ள ஒன்று சொல்லிருக்கு. நீ சொல்கிற, கொஞ்சம் வெளியே வா, உன்னை பார்த்துக்கிறேன், கொஞ்சம் வெளியே வா, பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லலாம்? நான் உள்ளே எப்படி பார்த்தனோ அப்படியே தான் பார்க்க போகிறேன். என்ன சொல்லலாம்?
உள்ள எப்படி பார்த்தனோ உன்னை அப்படி தான் வெளியே என்ன பண்ண போகிறேன், பார்ப்பேன். எனக்கு பயம் இல்லை, என் தேவனுடைய வலதுக்கரம் என்னோடு கூட இருக்கிறது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபேனு சிறு பூச்சியை இஸ்ரவேலே பயப்படாது, நான் உனக்கு துணை செய்கிறேன். நம்முடைய தேவன் நமக்கு துணையாக இருப்பார்னா இந்த உலகத்தில் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் வெளிப்படுத்துகிற 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமே நேர்தாய்ந்தால் தப்பும்படி ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவன் பயமுறுத்துறதுக்கு நம்ம தோக்கடிக்கணும் நினைக்கணும், நம்ம தோல்வி அடைய செய்யணும், நம்மளை குன்றி போக நினைக்கணும், நம்மளை அமிழ்த்தணும் வருவான். ஆனால் வெள்ளம் போல சத்துரு வரும்போது நமக்காக ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். ஏசாயா 59:19 படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை கர்த்தர் அறிந்தவராக அந்த காலையில் வந்திருக்கிறார். உனக்கு துணை செய்ய முடியாது கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த மாத இறுதியில் எத்தனையோ துணைகளை நாடி யார் என்னை நடத்துவார்கள், எப்படி நான் நடத்த போகிறேன்ற பயம் நமக்குள்ள இருக்கலாம். எல்லா பயத்தை நீங்களாக்கி தப்பிக்கிற தேவனானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்க முன்பாக சொல்லப்பட்டது, சகல ஜனத்துக்கும் போய் சொல்லு, பயப்படாதிருங்கள், இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தியை கொண்டு வர. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் அவனுக்கு சொல்கிறார், நீ பயத்தோடு வந்த உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். எப்படி பேச போகிறேன், எப்படி நடத்த போகிறேன், இந்த மரணத்தை எப்படி ஜெயிக்க போகிறேன், நான் எடுத்துக்கிற காரியங்கள் தடை செய்கிற வல்லமைகள் இருக்கிறது, எதை கண்டு பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உனக்கு சகாயம் பண்ணி, நான் உன் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். நம்முடைய தேவன் நம்மை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், தப்புவிக்கிறவர். ஏசியாவில் சொல்லப்பட்டிருக்கு, இதுவரையும் தாங்கினவர், இதுவரையும் ஏந்தினவர், இதுவரையும் சுமந்தவர், இனியும் தாங்குவார், இனியும் ஏந்துவார், இனியும் சுமப்பார், முதிர் வயது மட்டும், மரண பரியந்தம் மட்டும் கர்த்தர் அப்படியே செய்கிறவர். முழங்கால் பட்டு ஒப்பு கொடுத்த ஆண்டவர், என் பயங்கள் நீர் அறிந்திருக்கிறீர், என் எண்ணங்களை அறிந்திருக்கிறீர். துஷ்ட பிரவாகம் போல, சத்துரு பெருவெல்லம் போல என்னை நெருக்கி இருக்கிறான். இந்த கடைசி காலங்கள் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லா பயத்துக்கு நீங்கள் ஆக்கிற தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, தயவு செய்து முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பயத்தை நீக்குங்கப்பா, என் பயத்தை நீக்குங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமாக போராடுற மரண பயம், எனக்கு விரோதமாக போராடுற சத்துருவின் பயம், பணத்தை குறித்து, கடனை குறித்து, உலகத்தை குறித்து வருகிற பயங்கள், தேவைகள் குறித்தான பயங்கள், எதிர்காலத்து குறித்தான பயங்கள், எப்படி பேச போகிறோம், எப்படி நடத்த போகிறோம், இந்த ஜனத்தை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், எல்லாவற்றையும் மேற்கொள்கிற திராணி உண்டாகும்படியான ரட்சிக்கும் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்குது என்பதை நீர் இந்த காலவேளை நினைப்பூட்டினீரே. என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க தாவே, என்னை உறுதிப்படுத்துங்கப்பா. ஒரு கையில் ஈட்டியோடும் ஒரு கையில் வேலையை செய்து ஆசீர்வாதமான வேலையை கட்டி தீர்த்ததாக நெகேமியா கொண்டு வாசிக்கிறோம். உன் வேலையை தடை செய்கிற, உன் உயர்வை தடை செய்கிற, உன் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற சன்பல்லாத், தொபியா, கேசேமை கர்த்தர் உண்டாக்கிறார். பயப்படாத, அவனை கண்டு நீ பயப்படாத. கர்த்தர் சொல்றார், உன்னை பார்த்து அவன் பயப்படுற நேரம் வந்திருக்கிறது. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன் பேரில் கை போடுவதில்லை. உன் தலையில் இருக்கிற முடி முதலாக எண்ணப்பட்டிருக்கிறது, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.